வணக்கம் வந்தாரா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சரி, டே 15 என்னடா டே 15 என்ன புதுசாக வந்து கேட்டிங்கன்னா, 100 நாளில் டெலிவரியில் பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறேன். அந்த சேலஞ்சாக நான் இப்போ பண்ணிக்கிறேன். நேற்று எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். இந்த திங்கக்கிழமையிலேருந்து ஒன்று அப்லோட் ஆகினே இருக்கும். பாருங்கள், செம்ம சூப்பராக எல்லாம் போய்க்குது. அப்புறம் வேறு 2 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. ஏன்னா ஆர்டரே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேறு ஆர்டர் வரல, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆர்டர் இருக்குது, இன்னும் எனக்கு வரல. அவ்வளோதான் எப்படி சொல்லணும். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா நாகவாரம் நல்லா இருக்கிறேன். ஜோனுக்கு வெளியே வந்துடுறோம்ப்பா. ஜோனுக்கு உள்ளே வந்தால் தான் திருப்பி ஆர்டரே விடுது. சரி, ஓகே. வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி நேரம் கிடச்சிதுன்னா நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு காத்தாலேருந்து வெயிலே சுற்றி இந்த மாதிரி மரத்துக்கு கீழே வர்றதெல்லாம் ஒரு செவ்வளோ சில்லுன்னா கிட்டருவாங்க. காத்தாலேருந்து செம்ம வெயில் வேறு. அதான் நல்ல வேலை. இது பார்டருக்கு அந்த பக்கம் போனால் வெயில், பார்டருக்கு இந்த பக்கம் வந்தால் நல்ல நிழலாக இருக்குது. இங்கே ஆனால் மரம் ஜாஸ்தி இருக்குது, இன்ஸ்டியூட் ஜாஸ்தி, காலேஜ் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் நல்லா இருக்குது. வேறு இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னதுன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டு தேடின்னு வந்தேன். இந்த சந்து தான் காட்சி. டெட் எண்டு போய் பார்த்தாக்கா அது டெட் எண்டு. ரெஸ்டாரண்ட்டே இல்லை, ஹோட்டல் இல்லை, எதுவுமே இல்லை, வீடுங்க அதெல்லாம். நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் போய் பார்த்தாக்கா பிளேட்ஸ் இன் ரெஸ்டாரண்ட் அண்ட் ரெசார்ட்னு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் போய் தேடி பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லைங்க. அதான் கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு, ஜொமேட்டோ கஸ்டமருக்கு கால் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டே இல்லை, இது டெட் எண்ட் ஆகுதுன்னு சொன்னோடனே நான் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, சரி சார் நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், இதுமாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் இதுமாதிரி சொல்லிச்சு. சரி ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட் நீங்களே பண்ணுங்க சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி அதே ஃபோன் பண்ணிட்டு, சார் அவங்களும் ஃபோன் எடுக்கல, ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்றேன், நீ டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிச்சு. ஓகே. வதரே இப்போ என்ன டைம்? நான் கரெக்டாக 4:30 மணி ஆகுது. அந்த ஆர்டர் கேன்சல் ஆகல. வதரே ரெஸ்டாரண்ட்டாக ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி தமிழ் நீ பின்னாடிக்கிற அதே ரோட்டில் முன்னாடி வா, ரெஸ்டாரண்ட் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அதனால் அதை போய் பிக்கப் பண்ணுறதுக்கு எப்படியோ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3:50 போயிட்டேன். போயிட்டு பார்த்தா ரெஸ்டாரண்ட் இல்லை. அவனுக்கு ஃபோன் பண்ணி, அவன் எவ்வளோ மணிக்கு ஃபோன் பண்ணான்னா 4:15 நான் ஃபோன் பண்ணான். அதை ஒரு 4 மணி நேரத்தில் டெலிவரி பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு போயிட்டுக்கிறேன் வீட்டுக்கு. நான் பேசுகிறது ஜோராக கேட்குதா இல்லையா? ஸோ ஏன் ஹெல்மெட் கழட்டிட்டேன்னா, எங்கள் வீட்டு சந்து தான் இது. ஏதோ ஹைவே ரோடோ மெயின் ரோடோ எதுவும் இல்லை, வீட்டு சந்து தான். அதாவது ஹெல்மெட் கழட்டிட்டேன். இருங்க பாய் வெளிச்சமே இல்லை. இருங்க பாய், இப்போ தெரியுமே பாருங்க பாய். அப்புறம் வேறு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 910 ரூபாய்க்குது. இது எந்த விடம் தெரியுமா? ஒரு வாட்டி இது இருட்டோன்னு இந்த விடத்தில் ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது சொன்ன தெரியுமா? அந்த விடம் தான் இது. அன்றைக்கி இந்த விட இன்றைக்கி இந்த ஏரி ரொம்ப சூப்பராக அழகாகுது. வேறு ஏன் சொல்கிறேன்னா, நிலாவோட வெளிச்சம் அந்த தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரோடு வெளிச்சம் இதாக தெரியுமா? ரோட் லைட்டுது, அந்த வெளிச்சம்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அழகாகுது பார்க்குறதுக்கு. நல்லாகுது. ஏன்னா கேமராவில் தெரியாது, இல்லை உங்களுக்கு காட்டியிருப்பேன். நல்லாகுது பார்க்குறதுக்கு. செம்ம அழகு. இருங்க தரேன், உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வேலி நல்லா தெரில, தண்ணி பாருங்க சைலண்ட் அழகாகுது. அது ஃபோனில் சரியாக தெரில. ரயில்வே ட்ராக் வேறு போட்டான் மச்சாரா, சீக்கிரம் போகணும். போட்டானா ஓப்பன் பண்ணிட்டானா? வண்டி நின்றுதுங்க. அழகு அந்த பார்த்தீங்களா வேறு ஃபோனில் சரியாக தெரில. ஆனால் நேரில்
ஆனால் நேரடியாக பார்க்கும்போது நம்ம அழகாக இருக்குது. உட்காரத்துக்கு பெஞ்சு எல்லாமே உள்ளே வச்சுக்கிறாங்க. பார்க்கு ப்ளஸ் ஏரி. ரயில்வே ட்ராக் இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஜஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஐயோ இது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்ன புரிஞ்சுணும் அப்போல்லாம் தான் சரியாகவே கேப்சர் ஆகாதே. சரி தானே, இதுதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துருச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அதான் சண்டாங்க. 2 ரயில்வே ட்ராக் தாண்டும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வந்தாக்கா சென்ட்ரல் ஆட்டோக்காரன் அந்த டாடா ஏஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்து இடமே கொடுக்க மாட்டேங்கிறான். நான் வந்து கரெக்டு நீ போடா பின்னாடின்றான். அவன் இன்னைக்கு கொஞ்சம் பேடு போனால் நான் வஞ்சிக்குவேன்னு சொல்கிறான் இவன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். வேறு இப்போ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்று பார்த்தோம். வேறு செம்ம ஐடியா வந்து அது என்ன பிஸ்னஸ்னால் ஒரு சின்ன பொட்டி கடை. அந்த பொட்டி கடையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த டீ காஃபி அது இதெல்லாம் விற்றுன்னு இருப்பாங்களே. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டுக்கிறான், பேங்கிங் சர்வீஸ். என்ன பேங்கிங் சர்வீஸ்னால், இப்போ யாருக்குன்னா இந்த கையில் கேஷ் கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்கிறாங்க தெரியுமா. அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் போட்டாக்கா 100 ரூபாய்க்கு 20 ரூபா வச்சு 100 ரூபா சொல்கிறேன். 100லேருந்து 100 வேறு 500 ரூபாயிலேருந்து போடப்பா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் பண்ணால் 20 ரூபா கமிஷனு. அதே மாதிரி 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா பண்ணால் 30 ரூபா கமிஷனு. 7000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் போட்டோன்னா அதுக்கு எவ்வளோ சொன்னால் எவ்வளோ பார்த்தோன்னா 90 ரூபா நான் கமிஷனு. இந்த மாதிரி கமிஷன் பேஸ்ட்டு கேஷ் வாங்கிக்கிறது, அவங்க அக்கௌண்ட் நம்பரை கேட்டு அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிறது சிஸ்டம் கூட இல்லை, ஒரு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கிறது. அவங்க அக்கௌண்ட்டுக்கு இவன் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. சரி மறந்தானே என்ன பண்ணுறது, போய்ட்டு இவன் அக்கௌண்ட்டில் அவன் காசு போட்டுப்பான்னு நினைக்கிறேன். அவன் காசு போட்டு இந்த மாதிரி கமிஷன் பேஸாக பண்ணினுக்கிறான். அதுக்கு எவ்வளோ இந்திக்கார பசங்க தெரியுமா, இந்த மாதிரி அவங்களோட சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு தான் அனுப்பணும். அதனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்படி போட்டு இப்படி அனுப்பிக்கிறாங்க. இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 9:15 ஆகுது. அர்னிங்ஸு 1160 ரூபா. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 ஆகுது. இன்னும் ஃபைனல் டச் வரல. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. இப்போவே எண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா 1400 ரூபாயிலே வந்துட்டுருப்போம். லாஸ்ட்டு 6 ஒரே 6 முடிச்சாக்கா 300 ரூபாய் இன்சென்டிவ் வருதுன்னு வந்துச்சு. அதான் ஒரு 12 நிமிஷம் செஞ்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மட்டும் ஒரே ஒரு 6 மட்டும் முடிச்சுட்டு போனால் 300 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு 6 மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக ஜக்கூர் சர்க்கிள் கிட்டக்கிறேன் நான் கரெக்டாக. இதுக்கே வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் நடந்தாக்கா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் டச்சுக்கே மீட் பண்ணுறேன். அப்புறம் வேறு வெல்கம் டு ஃபைனல் டச். இந்த இஷ்ன்னு சொன்னால் தான் ஒரு மனசுக்கு ஒரு சமாதானமே. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸ் பார்த்துடலாமா. இன்றைக்கி டோட்டலாக 1603 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். 300 ரூபா பெட்ரோல் மைனஸ் 1303 ரூபா சாப்பாடு இது செலவு பண்ணல. 1303 ரூபா அவ்வளோதான். ஸோ இப்போ டோட்டல் இந்த 15 நாளாக நான் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னா 16,125 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தேவைன்னா 83,875 ரூபா தேவை இன்னும் 85 நாளில். ஸோ என்னால் இன்றைக்கி வீடியோ ஜாஸ்தி எடுக்க முடியல. ஏன்னா எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, பேக் டு பேக் ஆர்டர் தான் வந்துச்சு. ஆர்டர்லாம் சூப்பராக வந்துச்சு. அதனால தான் என்னால் கண்டினியூவாக ரெகுலராக வீடியோ எடுக்க முடியல. வீடியோ என்ன எடுக்குது, அப்படி வீடியோ எடுக்கிறதா இருந்தாக்கா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இன்றைக்கி நடக்கவே இல்லை வேறு. அதனால தான் நான் வீடியோ எடுக்கல. இதுதான் மெயின் ரீசனு. ஏன்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன், ஹோட்டலுக்கு போகிறேன், பிக்கப் பண்ணுறேன், திருப்பி ட்ராப் பண்ணுறேன், திருப்பி போகிறேன், திருப்பி ட்ராப் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ரொட்டீன் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கவே இல்லை. இனி யாரோ 3 பேர் பார்த்துக்கிறாங்க, ஏன்னா அப்போ இதுக்காரன் ஒன்றே பேர் என்ன தின்னுக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கிட்டேங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு இதுக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய். ஸோ ஒரு நிமிஷம் டோட்டல் ஜிக்ஸ் அந்த ಫಸ್ಟ್ ಜಿಕ್ಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಯಿರೋ ಹಾಂ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಇಲ್ಲಿ ಬಾರ್ ಅಂಗಡಿ ಓಪನ್ ಆಗಿರುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಅದೊಂದು ಇದೇ ರೋಡು ಈ ಕಡೆ ರೈಟ್ ಸೈಡ್ ಅದಿಲ್ಲ, ಅದು ಬಿಟ್ಟರೆ ಇನ್ನೂ ಮುಂದೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ನಿಮಗೆ. பார்த்தீங்களா வேறு
ராத்திரி டைமில் வைன் ஷாப் பற்றி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் போடுவேன் இல்லைன்னே தெரில. வீடியோ லென்த் இல்லைன்னா இதெல்லாம் போடுவேன். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.